ஏங்க உங்கள் லைஃப்பை மெதுவாக அழிச்சிக்கிட்டு இருக்க ஒரு டிசீஸ் இப்போ இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுக்கு பேர் தாங்க நாளைக்கு பண்ணலாம் சிண்ட்ரோம். உங்களுக்கு அந்த சிண்ட்ரோம் இருக்கா இல்லையா அப்படின்றத வாங்க 3 நிமிஷத்தில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன, நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட வில்லனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், ஒரு ஹை பேயிங் சேல்ரி வந்து நான் வாங்கணும், சொந்த வீடு கட்டணும், சொந்த கார் வாங்கணும், பிடிச்ச மாதிரி லைஃப்பில் வாங்கணும், பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னரை மேரேஜ் பண்ணிக்கணும். எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து மில்லியன் கணக்கில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாம் போகணும். இந்த மாதிரி ட்ரீம் இல்லாத ஆளே கிடையாதுங்க இந்த உலகத்தில். ஸோ ஆனால் ட்ரீமை ரீச் பண்ணுறதுக்கான ரோடு நமக்கு தான் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அந்த டிராஃபிக் காரணம் என்ன தெரியுமா? டிராஃபிக்னு கூகுள் மேப்ஸோ நம்ம ரோடோ கிடையாதுங்க. ப்ரொகாஸ்டினேஷன் தான். நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை தான் நம்ம ரோட்டில் இருக்க டிராஃபிக்கே. இந்த ஒரு டயலாக்னால எவ்வளோ பேரோட ஃப்யூச்சர் இப்போ அப்படியே ரோட்டில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது தெரியுங்களா? சரி, அதை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். காலைல நான் எந்திரிக்கிறேன்டா 5 மணிக்கு அலாரம் வைக்கிறேன், நைட்டு சீக்கிரம் தூங்குறேன், காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், அலாரத்தையும் வைப்போம், டெய்லியும் வைப்போம். வைக்காத ஆளே இல்லை. அப்படி வைப்பீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அலாரம் வச்சுருவோம், படுத்தும் தூங்கிடுவோம். அலாரம் வச்ச மாதிரி என் அலாரம் வந்து அடிக்கும் 5 மணிக்கு. பாஸ் பாஸ் எந்திரிங்க, அலாரம் 5 மணி ஆயிடுச்சு, சக்ஸஸ் வெயிட் பண்ணுது, எந்திரிங்க பாஸ் அப்படின்னு அலாரம் வந்து நம்மளை வந்து எழுப்போம். நாம் என்ன பண்ணுவோம்? 5 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம்னு அந்த 5 நிமிஷம் என்ன பண்ணோம்? மாரல் மூவி கிளைமேக்ஸ் மாதிரி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். முடிவே கிடையாதுடா, எனக்கு எங்கே கிடையாதுன்னு வடிவேல் டைலாக் மாதிரி அந்த ஸ்னூஸ் பட்டன் வந்து போயிட்டே தான் இருக்கும். அப்புறம் ஒரு டைமில் பயந்துட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் மணி 8:30. அங்கே எங்கே டைம் தான் போச்சே. அப்புறம் சொல்லுவோம் இன்றைக்கி டைம் இல்லை, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாநாடு படத்தில் வர டைலாக் மாதிரி தான், வந்தால் சுட்டா ரிப்பீட்டுங்கிற மாதிரி இதே ஒரு ரொட்டீனாக டெய்லியும் போயிட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு நாளைக்குன்னு. ஓகே, இது ஒன்றா. அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலை செய்ய உட்காரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காரிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ படிக்க உட்காரும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா கொட்டாய் வரும், தூக்கம் வரும், ஏதேதோ தாட்ஸ் வரும். அதே வந்து ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோக்கஸ் தான், ரீல்ஸ் தள்ளுறது மட்டும்தான் கோலே அப்படிங்கிற மாதிரி அப்படியே தள்ளு தள்ளு தள்ளுன்னு சல்லு சல்லுன்னு. அப்போ மட்டும் மைண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுன்னு பாருங்களேன். அப்படி தள்ளிடுவோம் ரீல்ஸு. அப்புறம் ஃபோனே நம்மளை செருப்பால் அடித்த மாதிரி ஸ்டில் வாட்சிங் அப்படின்னு நம்மளை காரி துப்புனதுக்கப்புறம் தான் ஆமாம் இல்லை நம்ம வேறு ஏதோ வேலைக்கு வந்து இப்போ வேறு ஏதோ வேலை பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நமக்கு புத்தி வரும். அப்புறமேட்டு அதுக்கப்புறமா எடுத்து உட்காந்தா எங்கே அது நம்ம மைண்டு டயர்டாயிருமே, அப்புறம் எங்கே வந்த வேலையை செய்கிறதுக்கு